என்னையா அது இன்னுமா வராங்க? வந்துருவாங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்துட்டாங்க சார். இவங்க தான் சார் நான் சொன்னவங்க. மேடம் டிஸ்டர்பா இருந்துச்சு. வரேன். மேடம் 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 ரொம்ப நல்ல ஆபீசர் சார். உங்க பேர் என்ன? ஜான்சி ராணி, மதுரக்கார பொண்ணு. யோ பரமேஷ், இந்த கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு எடுத்து சொல்லு. சரிங்க சார். இது ஒரு வழக்கமான கேஸ் இல்ல, சேலஞ்சிங் அண்ட் கிரிட்டிக்கல். நீங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஒரு கோட்ரு வாங்கி கட்டிங் அடிச்சுட்டு குப்பர் அடிச்சு படுத்தா எதுவுமே பெரிய விஷயம் இல்ல. வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் சம்பளத்தை உட்கார்ந்து வாங்க கூடாது. சார். தேங்க்யூ சார். ஏன் நாத்தம் குடல புடிக்கிட்டு வருது. பாடி எங்க கிடைச்சது? தொட்டில மேடம். என்ன மேடம் நீங்க அங்க போய் நிக்கிறீங்க? அந்த தொட்டிக்கு பக்கத்துல போயிட்டு அந்த நாத்தத்தினால 3 நாளா சாப்பிடவே இல்லை மேடம். அந்த போனை எப்படி கிடந்துச்சுன்னு காட்டுங்க. மேடம் நானா? நீங்க தானே பாத்தீங்க, பண்ணி காட்டுங்க. சரி மேடம். வாங்க. யாராவது தண்ணி கொடுங்கயா. வேணாம் வேணாம் மேடம், வேணாம் வேணாம். பணத்தை பார்த்தா வாமிட் பண்றீங்க, பணத்தை பார்த்தா வாயை புழக்குறீங்க. அங்க பணம் எப்படி கடந்ததுன்னு இங்க படுத்து காட்டுறேன் மேடம். இப்படிதான் மேடம் இருந்தது. அந்த டாக்டரை வர சொல்லுங்க. சரிங்க மேடம். டாக்டர் எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல. மேடம் உங்களை வர சொல்றாங்க. அதோ வந்துட்டாரு மேடம், பணத்தை அறுக்கிற டாக்டர். வணக்கம் மேடம். மேடம் இவர்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு. டெட் பாடி என்ன சொல்லுது சார்? பக்கா மர்டர் மேடம். ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனால நல்லா ஃபோர்ஸா வெட்டிருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நல்லா தெரியுது மேடம். கொலை நடந்ததுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கும் எத்தனை நாள் கேப் இருக்கும்? மேபி அரவுண்ட் 15 days மேடம். ஓகே, நீங்க கிளம்புங்க. Thank you மேடம். ஆமா டாக்டர், நீங்க எந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்றீங்க? கேசி ஜெனரல் ஹாஸ்பிடல் மேடம். உங்க சொந்த ஹாஸ்பிடலோட பேரை சொல்லுங்க. ராகவா மதுசூதனா ஹாஸ்பிடல் மேடம். டாக்டர் உங்களுக்கு சொந்த ஹாஸ்பிடல் வேற இருக்கா? பரமேஷ், இவரோட ஹாஸ்பிடல் பப்ளிசிட்டிக்கு ஏதாவது ஒரு பஞ்ச் லைன் சொல்லுங்க. கூட்டிக்கிட்டு வாங்க, எடுத்துக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. கொடுத்த ரிப்போர்ட் மட்டும் தப்பா இருந்ததுன்னா முட்டிய பேத்துருவேன். கோ. இங்க பாருங்க பரமேஷ், மேடம் இந்த கல்யாண மண்டபத்துல கொலைக்கு முன்னாடி, அதாவது டெட் பாடி கிடைக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி எந்தெந்த கல்யாணம் நடந்துச்சோ அதோட டீடைல்ஸ், வீடியோஸ், பிக்சர்ஸ் அண்ட் ஏரியா கிரிமினல்ஸ் எல்லா டீடைல்ஸும் வேணும். மேடம் அந்த டேட்ல அந்த கல்யாண மண்டபத்துல நடந்த ஒரே கல்யாணம் இதுதான் மேடம். என்ன மேடம் கல்யாணத்தை பார்க்கலையா? தாலி கட்டும் போது நமக்கு என்னங்க வேலை? நமக்கு ரிசப்ஷன் வரைக்கும் தான் வேலை. இந்த கல்யாண வீட்ல எல்லாம் ராத்திரி நேரத்துல தான் கலாட்டா நடக்கும். தண்ணி அடிக்கும் போது, சீட் ஆடும் போது, இல்லனா சாப்பிடும் போது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ராத்திரி நேரத்துல கலாட்டா நடக்கும். அந்த மாதிரி ராத்திரி கலாட்டா நடந்து அவனை அடிச்சு கொலை பண்ணி குப்பை தொட்டில போட்டிருக்காங்க. மேடம்
ஒருவேளை அப்படி நடந்திருந்தா மறுநாள், அதாவது கல்யாணத்தன்னைக்கு டிஃபன் சாப்பிட்ட இலையும் சாப்பாடு சாப்பிட்ட இலையும் போடும்போது யாராவது கண்டிப்பா பாத்திருப்பாங்களா மேடம்? குட் பாயிண்ட். யோசிக்க வேண்டிய விஷயம் மேடம், ராத்திரி நேரத்துல யாராவது கொலைய பண்ணிட்டு குப்பை தொட்டிக்குள்ள பாடியை தூக்கி போட்டு அது மேல இலைகளை போட்டு மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? எஸ், அப்படிதான் நடந்திருக்கும். ஆமா, உங்க பேர் என்ன? நாய் நாகேஷ் மேடம். கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு மோப்ப நாயை கூட்டிட்டு போவார் மேடம். அதுல இருந்து ஏதாவது க்ளூ? மேடம், அந்த பொண நாத்தத்துக்கு நானே வாந்தி எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணோம், தலை சுத்தி கீழே விழுந்துடுச்சு. மேடம், எங்க ஏரியாவுல நாங்களே ரவுடிங்க, நாங்களே ஃப்ரெண்ட்ஸுங்க மேடம். அந்த மாதிரி நடந்துருந்தா எங்க யாருக்கும் தெரியாம இருக்காது மேடம். அப்படிலாம் இங்க எதுவும் பண்ண முடியாது மேடம். ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வந்தா காலி மேடம். நாங்க எங்க தொழில விட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேடம். ஒருவேளை வேற ஏரியாக்காரங்க இங்க வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல மேடம். மேடம், வேற ஏரியாவில் கொலை பண்ணிட்டு ரூட்டை மாத்துறதுக்கு பணத்தை கொண்டு வந்து இங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். கூப்பிடும் போது வரணும். கிளம்புங்க. சரிங்க மேடம். ரவுடிங்களை பத்தி ஒரு ரவுடிக்கு தான் நல்லா தெரியும் மேடம். ஒருவேளை இந்த கேஸ்ல அவங்க மாட்டக்கூடாதுன்னு பயத்துல இப்படி பண்ணிருக்கலாம்ல. ரவுடின்னு பட்டத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஏன் பயந்து போய் பணத்தை வேற ஏரியால வீசணும்? அவங்க கெத்த மெயின்டைன் பண்றதுக்கு அதே ஏரியால தான் செய்வாங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இது ரவுடிங்களால நடந்த கொலை இல்ல, இது கோலைங்களால நடந்த கொலை. கொலை பண்ணிட்டு பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம நல்லா பிளான் பண்ணி இத பண்ணிருக்காங்க. ஒண்ணு சொத்து தகராறா இருக்கணும், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கணும், அப்படியும் இல்லனா லவ் மேட்டர். ஒரு பொண்ணு விஷயத்துக்காக ஒரு ஃபேமிலியே சேர்ந்து இந்த மர்டரை பண்ணிருக்கணும். அதான் என்னோட கெஸ். என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னடா இது, பெத்த பையனுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கிழவன் வந்திருக்கானேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். பெத்த பிள்ளைங்க மனசுல அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் பெத்தவங்க அப்பா அம்மாவா இருக்க முடியும். அவங்களோட மனசுல வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடணும். இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உங்க வீட்டுல பேசணும்னாலும் நானும் என் மனைவியும் இன்னைக்கே இந்த நிமிஷமே வரோம். காரணமே இல்லாம என் பையனை விட்டு நீ ஏன் பிரிய நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலம்மா. அதுக்கான காரணத்தை நான் கேட்க போறதும் இல்லை. அது உன்னோட விருப்பம். ஆனா இப்ப ஆசை செத்து போயிடுச்சுமா. ஆனா காதல் சாகல. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும். அதை மட்டும் மறந்துடாதம்மா. ஒருவேளை நீ இல்லைன்னு சொன்னா எங்க என் பையன் ஒரேடியா என்னை விட்டு போயிடுவானோன்ற பயத்துலதான் உன்கிட்ட பேச வந்தேன். பெத்தவங்களோட மனசு வருத்தப்பட்டா அது பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாதும்மா. ஏன்னா அவங்க அவங்களோட உலகத்துல இருப்பாங்க. அதே பிள்ளைங்க மனசு வருத்தப்பட்டா ஒரே நிமிஷத்துல பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் தெரியுமா? எங்க உயிரியே கொடுத்திருக்கோம்ல, அதனாலதான். நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா ஒரு நிமிஷம். அட்லீஸ்ட் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நீ மருமகளா வருவேங்கிற ஆசையில இந்த கிழவன் காத்துக்கிட்டு இருக்கலாமா? இது அவனோட ஷர்ட், பேண்ட். இது அவன் கையில போட்டிருந்த காப்பு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல மேடம்.
தாங்க முடியல டாக்டர் சீக்கிரமா அதை எடுத்து உள்ள போடுங்க இல்லன்னா நீங்களே வாந்தி எடுத்துருவீங்க ஐயோ சீக்கிரம் வாங்க வாங்க போலாம். மேடம் ஏதோ ஒரு பாடியை தேடிக்கிட்டு ரெஸ்டே எடுக்காம உங்க பாடியை வீணாக்கிக்கிறீங்களா மேடம்? உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யாராவது இருந்தா தானே சொல்றதுக்கு. ஓ இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா மேடம்? சூப்பர்மேனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ மேடம், சிங்கிள். பேட்மேன் சிங்கிள். ஸ்பைடர்மேன் சிங்கிள். நோபடி லவ் சூப்பர் ஹீரோஸ். புரிஞ்சதுல? என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? வாமிட் பர்வேஷ் வரலையா? வர மேடம்.